ஞானஸ்தானம் எடுக்கணும்னா அதற்கு சில, எப்படி ஒரு டிரைவிங் லைசன்ஸுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கிறதோ அதே போல ஞானஸ்தானத்திற்கு இருக்குது. அதே போல நமக்கு கம்யூனியனுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்குது. அபாத்திரமாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அந்த பானத்தை பானம் பண்ணவே கூடாது. நீங்களும் நான் இருக்கிறோம். உங்க இருதயத்தை அப்படி ஒரு நிமிஷம் நோக்கி பாருங்க. இந்த ஒரு வாரம் இல்லைன்னா போன கம்யூனியன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரகசியமா எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம். தேவையில்லாத காரியம் நம்ம கண்கள்ல பார்த்துருக்கோம், காதுகள்ல கேட்டிருக்கோம். சில கர்த்தரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என் வாயிலிருந்து வந்துச்சு. நான் அப்படியே ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்திற்கு என்னுடைய கால் போச்சு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னுடைய கரங்கள் தொட்டஸ். அதெல்லாம் உணர்ந்து, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, நம்முடைய சமூகத்தில் நான் அறிக்கை செய்கிறேன். நீங்க வெளியில சொல்லாட்டாலும் பரவாயில்ல, இருதயத்தில் ஆண்டவரோடு, அப்பா என்னுடைய இருதயம் கருப்பாக தான் இருக்குது ஆண்டவரே, நான் அதை ஒத்துக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின் பிரகாரமாக நான் என் பாவத்தை எல்லாம் இப்பவே அறிக்கை செஞ்சேன். ஆண்டவர் நீர் எனக்கு அந்த கிருபை கொடுத்ததுனால ஆண்டவர், அந்த கிருபையை வச்சு என் பாவத்தை எல்லாம் நான் அழிச்சிட்டேன் ஆண்டவர். உங்களுடைய ரத்தத்தை வச்சு அப்படியே என் பாவத்தை அழிச்சிட்டேன் ஆண்டவர். அப்பா இன்னைக்கு இதை எடுக்கிறது உங்களோட பெர்மிஷன் எனக்கு தாங்க அப்பா. நீர் ஒருவேளை நான் பரலோகத்தில் வருகிற வேளையில மகனே நீ இத்தனை முறை நீ அபாத்திரமாக இந்த பானம் பண்ணினா, என்னுடைய அப்பத்தை நீ அபாத்திரமாக புசித்தாய், என்னை பார்த்து நீங்க சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை முன்னாடி எல்லாம் அபாத்திரமாக பண்ணியிருந்தா இப்ப என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ நன்றியப்பா. அப்படியே கண்களை மூடி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க